குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசியல் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் ரூமில் தான் இருக்கும். இது இந்த வருஷம் எடுத்தது. ஸ்மார்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வேர்ல்டு மேப்பு 7 காண்டினென்ட்ஸ் 5 ஓஷன்ஸ் அது நடத்திட்டு இருந்தேன். லைட் போட்டதுனால கொஞ்சம் அந்த போர்டு ஒயிட் கலராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மறுபடியும் லைட்டெல்லாம் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடத்தினேன். இது வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக லைட் போட்டோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் அவங்களே பார்த்திங்களா ஸ்மார்ட் ரூம் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆன் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ கற்றுட்ருக்க பையன் சந்தோஷ். இவன் லாஸ்ட் இயர் 10th செகண்ட் மார்க் வாங்கினான். சொல்லி கொடுத்த பையன் அஸ்வின். அவன் பார்த்திங்களா இந்த வருஷம் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கான். 9th படிச்சுட்டு தான் இந்த வருஷம் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கான். 2 மாணவர்களுமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இவங்க முன்னாடியே ஸ்மார்ட் ரூமுக்கு ஆன் பண்ணி எல்லாமே செஞ்சுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் நமக்கு மேலே நல்லா செய்கிறாங்க. இந்த 3 மாணவர்களுமே நல்லா ஸ்மார்ட் ரூமில் நல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மகாத்மா காந்தியோடைய காந்தியர்கள் காலகட்டம் பாடம் நடத்த ஆரம்பித்தேன். அது பெரிய ஒரு லெசன் அப்படிங்கிறனால கூட்டிகிட்டு ஸ்மார்ட் ரூம் போட்டுட்டு அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் போல் கற்றல் கற்பித்தல் பணிகளை வகுப்பறையில் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை பேட்ச் கூட்டிகிட்டு தமிழ்நாடு மேப்பு அவுட்லைன் மேப் வரைஞ்சி அதில் பாகங்கள் எப்படி ஆறுகள்லாம் குறிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோடைய தான் அவன் சந்தோஷ் அப்படிங்கிற மாணவன் அஸ்வின்கிற மாணவன்கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ அவனே ஸ்மார்ட் ரூமில் மற்ற மாணவர்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். மாணவர்கள் எல்லாமே அதை பார்த்துட்ருக்காங்க. போன வருஷம் 10th படித்த மாணவர்கள் இவர்கள் எல்லாருமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பு. இப்போ நான் தமிழ்நாடு மேப் அவுட்லைன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒன்றுக்குமே நான் ஒரு அடையாளம் வச்சுருப்பேன். இப்போ சோழமண்டல கடற்கரை வரைஞ்சி காமிக்கிறேன். அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, வைகை, காவிரி இந்த மாதிரி ஆறுகள் எல்லாமே விரல்லையே நம்ம அப்படியே வரைஞ்சோமா அந்த கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சி காமிச்சிட்ருக்கேன். ஸ்மார்ட் ரூமில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.